நேரமா ஏதோ தீர வாசனை அடிக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குதான் சமைக்கிற பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி அட்லீஸ்ட் நம்ம கல்யாணம் ஆகிற வயசு ஆகுது, ஏதாவது ஒண்ணு கத்துக்கலாம்னு நினைச்சேன். கத்துக்கிற டைம்ல எப்படியாவது. Hi guys, welcome back to my channel. So this is Suji. So இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பின்னாடி இருக்கிற வச்சு பார்த்தாலே தெரியும். ஸோ சமைக்க போறோம். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. என்ன சமைக்க போறேன்னு தான் இப்போ மேட்ரு. ஸோ என்ன சமைக்க போறேன்னா கொரியன் டிஷ் சமைக்க போறேன். நான் ஆக்சுவலி கொரியன் ஃபேன் கிடையாது, பட் அவங்க சமைக்கிற அவங்களோட ரெசிபிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக அதான் பார்க்க போறீங்க. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ லெட்ஸ் ஹேவ் ஃபன். உங்களுக்கு கொரியன் பிடிஎஸ்லாம் பார்ப்பீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிஎஸ்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது அவங்களாம், பட் ஆனால் ட்ராமாலாம் நிறைய பார்ப்பேன். ட்ராமாலாம் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ராமா மட்டும்தான் பார்ப்பேன் கொரியனில். ரெசிபிலாம் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ டொக்பொக்கி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு சாஸ் செய்யணும். ஏதோ கோசுஜங் சாஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ என்ன ப்ராப்ளம்னா நம்ம கிட்ட இப்போ சட்டியில் என்னது அது பேர் என்ன, வடை சட்டியா, அது இல்லை. ஸோ ஏதோ ஒன்று இருந்ததை எடுத்தேன். ஸோ அப்படியும் நிறைய கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக சமைக்கலான்னு பார்த்தா இது இந்தியன்ல அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இந்த சட்டியால. இப்போ வாட்டரை நல்லா பாயில் பண்ணிட்டு அதில் ரைஸ் ஃப்ளவரை ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு ரைஸ் ஃப்ளவரை எடுத்துட்டு அதில் சால்ட்டும் அப்புறம் ஹாட் வாட்டரும் வச்சு நல்லா பிசைஞ்சு அதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ நான் பண்ணி வச்ச அந்த ரைஸ் ப்ளஸ் வாட்டர் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது கூட என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். பிகாஸ் மெனு மறந்துட்டேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னதான் 10 வாட்டி அந்த ரெசிபியை படித்தாலும் நான் அந்த நோட்டை பார்த்துட்டே தான் பண்ணுவேன். அது ஏன்னே தெரியல. அந்த ரைஸ் பேஸ்ட்ல சில்லி பவுடரும் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்லிக் ஆட் பண்ணோம். ஸோ கார்லிக் ஆட் பண்ணலாம். கார்லிக் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு என்னமோ இது ரொம்ப ஸ்பைசியா இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே தெரில, சப்புன்னு இருக்கு. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நம்ம இது பண்ணி வச்சோம்ல, ஸோ இதை நம்மளுக்கு ஏற்ற ஷேப் எது வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்ல அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணலான் இருக்கேன். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. இந்த வேலையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். எங்க அம்மா செய்ய சொல்லுவாங்க, நீனே செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன். இப்பதான் கொஞ்சம் நம்மளா பண்ணும் போது தான் கொஞ்சம் வெறுப்பா இருக்கு. குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். எனக்குலாம் டக்கு டக்குன்னு முடிச்சாதான் பிடிக்கும். ரைட் ஆகுது. இப்படி கட் பண்ணி இப்படி பாக்ஸா கட் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இப்படி பாக்ஸா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டேன். இது அப்படியே பாயிலிங் வாட்டர்ல எல்லாத்தையும் கொட்டிடுங்க. ஐயோ, ஃபுல்லா கொட்டிட்டு இப்போ அதெல்லாம் மேல தண்ணி மேல மிதக்குனா அது ஃபுல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுல லைட்டா தண்ணி ஊற்றுவோம். லைட்டா தண்ணி ஊத்திட்டு நம்ம செஞ்சு வச்ச சாஸ் இதுல மிக்ஸ் பண்ணணும். இதுல போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நேரமா ஏதோ தீர வாசனை அடிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஒழுங்காதான் செய்யறேன், எது தீர வாசனை அடிக்கலையேன்னு பார்த்தேன். பட் என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன் பாருங்க. அந்த ஒரு ரைஸோட இது விழுந்து அது கேஸ் கிட்ட விழுந்திருக்கு, இங்க விழுந்திருக்கு, அது கருக்கி இருக்கு. ஸோ எப்படி விழுந்துச்சு தெரியல. நானும் என்னடா ரொம்ப நாள் ரொம்ப தீர வாசனை அடிக்குதேன்னு யோசிச்சேன். இது எரியிற ஸ்மெல்லு டேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்குதான் சமைக்கிற பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி அட்லீஸ்ட் நம்ம கல்யாணம் ஆகிற வயசு ஆகுது, அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு கத்துக்கலாம்னு நினைச்சேன். கத்துக்கிற டைம்ல எப்படியாவது. 1 tablespoon of salt, 1 tablespoon of sugar. Taste ஏதோ
டொமேட்டோ சூப் மாதிரி இருக்கு. தெரியல எப்படி ஆகும்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் இது வேஸ்ட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. ஸோ இதை எடுத்து அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ டாக்புக்கி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணுற வேலையை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பைட் எடுத்தேன். ஸோ இது வந்து கொழுக்கட்டையோட ஸ்பைசி வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you next video.